கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 33வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். இந்த இடத்துல வேதம் சொல்லும் பொழுது கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், கர்த்தர் இந்த ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார். ஆனாலும் இந்த ஜனங்களும் மனாசேயும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, கவனிக்கவே இல்லை, அதை பற்றி அவங்க கண்டுக்கவே இல்லை. எனக்கு கருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையிலையும் கூட யோசித்து பாருங்க. அநேக வேளைகளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார், சூழ்நிலைகளின் மூலமாய் பேசுகிறார், சம்பவங்களின் மூலமாய் பேசுகிறார், ஊழியர்களின் மூலமாக பேசுகிறார், வேதத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். ஆனால் நம்முடைய சுயத்திற்கு நாம் முதலிடம் கொடுத்துறோம். நம்முடைய எண்ணம், நம்முடைய அறிவு, நம்முடைய பலன், நம்முடைய பணம், நம்முடைய வழி நடத்துதலின்படி நான் நடப்பேன் என்று சொல்லி அநேக காரியங்களில் நாம் சிக்குண்டு போகிறோம். மனாசேயும் அப்படித்தான். அவனும் அவனுடைய ஜனங்களும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் பின்பதாக உள்ள வசனங்களை வாசிப்பீர்களானால் 12ஆம் வசனத்திலே அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினான். மனாசே இப்போ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான். மனாசே இப்பொழுது கஷ்டத்தில் சிக்கி கொண்டான். அவன் அசீரிய ராஜாவினுடைய சேனாதிபதிகளின் கையிலே சிக்கி கொண்ட பொழுது இப்பொழுது அவன் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறான், கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறான். எனக்கு அருமையானவர்களே, அதற்கு அடுத்த வசனம், அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று சொல்லி மனாசே அப்பொழுது அறிந்து கொண்டான். எவ்வளோ அருமையான ஆண்டவர் பார்த்தீங்களா! நம்ம செய்த தப்புக்காக அவர் நமக்கு உடனே தண்டனை கொடுத்துற தெய்வம் இல்லை, மன்னிக்கிற ஆண்டவர். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? மனாசே என்ன செய்கிறான்? அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினான். இந்த நாட்களிலோ நீ பிரச்சனையில் இருக்கிறியா, கஷ்டத்தில் இருக்கிறியா, உன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பதாக கெஞ்ச ஆரம்பி. ஆண்டவரே, நான் செய்த குற்றங்களுக்கு மன்னியும். நீங்கள் சொல்லிய நான் கேட்காம போயிட்டு ஆண்டவரே, நீங்கள் சொல்லிய நான் துணிகரமாக போயிட்டு ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு விடுதலை தாங்க. இன்னைக்கு நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவன் செய்த காரியம் பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து அந்நிய தேவர்கள், அந்நிய விக்கிரம் எல்லாவற்றையும் வெளியேற்றிட்டான். இன்றும் உன் இதயத்தில் இருக்கிற அந்நிய காரியங்களை எடுத்து போடு, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. அன்று மனாசேக்கு இறங்கினேன் ஆண்டவர். கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே. நீர் மன்னிக்கிற தெய்வம். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிறவர். இன்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படியே வெற்றியை கொடுக்கிற தெய்வர்க்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.